எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மனுஷனுக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். ஆமென். ஜெபம் செய்வோம். நன்றி ஆண்டவரே, அந்த வசனத்தை ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறேன். நன்றி. இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய குமாரனும் அது மகிமை பெறுவார். ஆண்டவரே, இந்த வசனத்தை ஆண்டவரே கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா அவர்களுக்கு நீ கிருபை செய்ய. இந்த வசனம் எங்கு எழுதப்பட்டு இருக்கிறது, எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்க்கும் பொழுது, அங்க ஒரு குடும்பத்தை தேவன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு 3 நபர்களை குறித்து தேவன் அங்கு சுற்றி காட்டுகிறதை பார்க்கிறோம். யார் அந்த 3 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மரியாள், மார்த்தாள் மற்றும் லாசரஸ் 3 பேர் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இந்த 3 பேரும் இயேசுவோடு கூட நெருங்கி இயேசு யார் என்பதை அவர்களுக்கு தெரியும். இயேசு அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போகிறதை நாம் வேதத்தில் படிக்க முடியும். எப்படி இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை எப்படி அவர்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு அந்த குடும்பத்திலே என்ன செய்தார், என்ன அற்புதங்களை செய்தார், அந்த குடும்பத்தின் மூலமாக தேவன் மகிமைப்பட்டார், அதுக்கு பிறகு குமாரனும் மகிமைப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டபொழுது, இயேசு அதை கேட்ட இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்கும்படியாக ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அதனால் மகிமைப்படுவார் என்றார். வியாதினால எப்படி தேவன் மகிமைப்பட போறாரு? நம்மளுக்கு வியாதி வந்துச்சுன்னா எப்படி தேவன் மகிமைப்பட போறாரு? இயேசு கிறிஸ்து குமாரன் எப்படி நமக்கு வியாதி வந்தால் எப்படி தேவனும் குமாரனும் மகிமைப்படுவார்கள்? ஒரு क्वेश्चन மார்க்கா இருக்குது. ஆனாலும் கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் தான் எல்லாமே கூடும். மனிதன் நினைக்கிற மாதிரி அவர் நினைப்பதல்ல, மனிதன் பார்க்கிற விதமாய் அவர் பார்ப்பதில்ல. நம்முடைய எதிர்காலம் நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளாக தான் நாம் பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆனாலும் கூட சர்வ வல்ல தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அவர் நினைத்து இன்னும் ஆசீர்வதிக்கும்படியாக தான் தேவன் உயர்த்தி வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில இந்த குடும்பத்துல எப்படி மரியாள், மார்த்தாள், லாசரு குடும்பத்துல இயேசுவானவர் அந்த குடும்பத்தை சந்தித்தார். அவங்களுடைய பின்னணிகள், குடும்பத்துல பின்னணிகள் பார்த்தாக்கா ஒவ்வொரு கேஸும் தொகுவான கேஸுங்க. ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னாக்கா விபச்சாரத்துல இருந்து பிடிபட்ட மாரியாள். மார்த்தாள் சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்த்தாள். லாசரு அவன் மரணம் அடையும்படியான வியாதிகளை அவன் உடம்பிலே வைத்திருக்கிறான். இந்த குடும்பத்துல அப்பா அம்மா இல்ல, குடும்பத்தை நடத்துகிறதற்கு வழிகாட்டி அல்ல. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறார். நம்மளோட குடும்பத்திலும் அண்ணன் தம்பிகளால் வந்திருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களுடைய கேரக்டர் வாய்ஸ் வேற வித்தியாசமா இருக்கும். அவர்கள் இவரை போல அவங்க இருக்க மாட்டாங்க, அவரை போல அவங்க இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு கேரக்டர் வாய்ஸ் ஒத்து போகாது. எல்லாரும்
அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். ஒரு பாத்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே குடும்பத்துல பிறந்தவர்கள் தான் அம்மா அப்பா படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா சம்பாதிக்க முடியாத லெவல்ல அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல பயங்கரமா இருப்பாங்க. ஒரு சிலர் டாக்டரோ போலீஸோ எப்படி இருந்து வித்தியாசமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க. ஆனாலும் எல்லா விதமான கேரக்டரும் தேவன் அறிந்தவராக இருக்கிறார். எப்படி லாசரு அந்த இடத்துல மரணம் அடைவதற்கு முன்பதாக இயேசுடைய நண்பனாக வாழ்ந்தான். இயேசுவோடு கூட ஒட்டி உராசி அவரோடு கூட பந்தியில சாப்பிடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். நம்மளோட வீடுகளிலும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாம இருந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரை அறிந்தும் அறியாதது போல இருக்கலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டரா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ரட்சிப்பு தேவனிடத்தில் மாத்திரம்தான் நம்ம சொல்றோம். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர் நம்மளை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலையாகுவோம். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 42 வரை நாம் வாசிப்போம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தார். அவள் இயேசுவை பார்த்ததற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வது மிகவும் வருத்தமடைந்து வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உனக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு விரோதமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ரெண்டு சகோதரிகள் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர் இந்த இடத்துல இந்த சாப்டர்ல அவர் வரவே இல்லை. ஆனாலும் இயேசு அந்த குடும்பத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசு வருகிறார். நம்ம குடும்பத்திலும் அவங்க இயேசு தேடி வந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட தேவன் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பிஸியான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலைக்கு போனாக்கா டிராவலே டைம் ஓடிடுது. அங்க ஒரு 12 ஹவர் ஓடிடுது. அந்த 12 ஹவர் ஓடிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அதுல ஒரு 1 நேரம் 1 நேரம் ஓடிடுது. நம்ம வேலைக்கு போனாலும் ஒரு நாளைக்கு 15-16 ஹவர் நம்ம வெளியே காணப்படுகிறோம். பிஸியான ஒரு வாழ்க்கை. சிங்கப்பூர் லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா பாலத்தை கடந்து போயிட்டு வரணும்னாக்கா சும்மான ஒரு காரியம் இல்லை. ஒரு உலகம். அவங்க அவ்வளோ தூக்கம் பத்தாம அவ்வளோ எப்படி அவங்களுடைய காரியங்களில அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. காரணம், உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தை கட்டப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கம்தான். ஆனாலும் தேவன் ஒரு காரியத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார், மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அந்த பட்டணத்துக்கு இயேசு பிரவேசித்த பிறகு அங்கே மார்த்தாளை என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை தேவன் அங்கு கண்டு அந்த வீட்டிற்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். இயேசு பல ஊழியர்களை செய்து போயிட்டு பல தேசங்கள் பல இடங்களுக்கு அவர் சுற்றி திரிந்து அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து அவருடைய பாவங்களை மன்னித்து அவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அவ்வளோ ஜனங்கள் இப்ப அவர் எங்க போனாலும் ஜேன்னு ஆள் கூட்ட போயிட்டு இருக்கோம். அவர் இவ்வளோ பெரிய பிஸியான டைம்ல கூட யாரை போய் சந்திக்கிறார்கள்னாக்கா
ஒரு விபச்சாரம் இருந்த வீட்டிலையும், வியாதி நிறைந்த ஒரு வீட்டிலையும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்ட ஒரு ஸ்திரீயும் ஒரு வீட்டுக்குள்ளாக தேவன் நுழைகிறாங்க. அவர் நுழைஞ்சாக்கா ஒரு விடுதலை இருக்கும். அவர் நுழைஞ்சாருனாக்கா கண்டிப்பா அந்த வீட்டுல ஒரு அற்புதம் கண்டிப்பாக நடக்கும். மார்த்தாள் என்ன செய்கிறாள்? ஆண்டவர் வந்துட்டாரே, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அவ்வளோ பிஸியா இருக்கிற மனுஷன் தேவனுடைய குமாரன் என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கூட தேவன் எனக்கு வந்துட்டாரு சொல்ல கையும் காலும் ஓடாம இப்படி போயிட்டு தட்டா முட்டாடு சமையல் செய்யறாங்க. கிச்சன்ல போயிட்டு என்னென்னோ காரியங்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆயத்தப்படுத்துறது நல்லது தானே. ஆயத்தப்படுத்துறது ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தாவே அங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். அதுவும் விசேஷமான பிடிச்சவங்க வந்துட்டாக்கா அவங்களுக்கு ஸ்பெஷலான சாப்பாடு வச்சு செய்வோம். அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு உபசரிப்புறதுல நம்ம புத்தி கொடுக்கிறவர்களாக இருக்கும். காரணம் அவர்கள் நம்மளுக்கு பிரியமானவர்கள். அதே போலதான் மார்த்தாலும் இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு தேவையான காரியங்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளும் என்ன செய்யணும்? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கான தேவைகளை அனுதினமாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம். ஆண்டவர் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறார் தான், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் தான். ஆனாலும் கூட நம்முடைய முதல் இடம் எங்க போகுதுன்னாக்கா இந்த ப்ரிப்பேர் பண்ற ஆயத்தம் செய்கிற காரியங்களிலே நாம் முதல் இடம் கொடுக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? என்ன சம்பவங்கள் நடக்குது? தேவன் இயேசு கிறிஸ்து மார்த்தாளுக்கு சப்போர்ட் பண்ணாம அங்க மரியாளுக்கு சப்போர்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 39வது வசனத்தை படிப்போம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பற்பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் இருக்கிறார்கள் என்பதையே மறந்து நம்மளுடைய தேவைகளை என்ன செய்யணும்னு சொல்லிட்டு மும்முரமா வேற ஒரு காரியங்களை இயேசுடைய பாதத்தில் அமராதபடி, இயேசுடைய வார்த்தைகளை கேட்காதபடி, இயேசுடைய கால் அவர் வந்திருக்கிறாரு, அவருடைய கால்களை நாம் கழுவாதபடினால வேற ஒரு காரியங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் வேதனைக்குள்ளாக கடந்து செல்கிறோம். யார் நம்மளுக்கு அந்த இடத்துல மரியாளுக்கு சமாதானம் பண்ணப்பட்டது? இயேசு இருக்கிறாரு வீட்டுல. இயேசு இருக்கிற வீட்டுல எல்லாம் சமாதானம் குறைச்சல ஆக முடியுமா? ஆனா சமாதானம் குறைச்சல ஆயிடுச்சு. இந்த இடத்துல அக்காவுக்கும் தங்கச்சிக்கு சண்டை வந்துருச்சு. அப்ப தேவன் 40வது வசனத்துல மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, வருத்தம் என்ற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு தேவைகளை சந்திப்பதில் எதுக்கு நம்ம வருத்தப்படுகிறோம்? இயேசு வீட்டுக்கு வந்துட்டாரு, அவருக்கு தேவையானதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்முடைய உள்ளம் ஆசைப்படுறது. ஆனாலும் இப்போ ப்ரிப்பரேஷன்ல ஆனால் மார்த்தாளுக்கு சமாதானத்தை காணோம், நிம்மதி இல்லை, அங்க ஒரு தெளிவு காணப்படல. ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறா. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையில இப்ப யாரை குறை சொல்கிறான் என்றால் கூட பிறந்த சகோதரியை குறை சொல்கிறவர்களாய் மாறிவிட்டார். காரணம் மிகவும் வருத்தம் அடைந்தபடினால, நான் உண்டி வேலை செய்கிறேன், எல்லா காரியத்திலும் இழுத்து போட்டு செய்கிறேன், நல்லதுக்கு தானே செய்கிறேன், ப்ரிப்பேர் பண்றதுக்கு எந்த ஒரு தப்பு இல்லையே. நம்முடைய சபை ஊழியர்களுக்கு கூட, நம்மளுடைய சபை ஊழியர்களுக்கு கூட நம்ம என்ன செய்கிறோம்? அவசரமாய் நம்மளுடைய இமோஷனுடைய காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? வேதனை அடைகிறோம். நம்முடைய வேதனை எப்படி மாறும்னாக்கா வருத்தம் அடையக்கூடியதாக இருக்கிறது. சபைகளிலே நாம் ஊழியம் செய்யும் பொழுது வருத்தத்தோடும் வேதனையோடு கூட நம்ம ஊழியம் செய்யணும். அப்படின்னாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு ஊழியம் செய்யணும்.
நம்முடைய குடும்பத்துல தேவனை மையமாக வைத்து நம்ம குடும்பத்தை கட்டாவிட்டால் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு வார்த்தை தான். இப்ப மரியாள் மார்த்தாள் என்ன செய்கிறாள்? பற்பல வேலைகளை செய்து மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து யாரிடத்துல? இயேசு இடத்துல இப்ப வரா. இப்ப பஞ்சாயத்து எங்க போயிடுச்சு? அக்கா தங்கச்சிக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை எங்க கொண்டு போறாங்க? இப்ப இயேசு இடத்துல கொண்டு போகிறாங்க. இந்த பஞ்சாயத்து இந்த பிரச்சனையை யார் இயேசு இடத்துல கொண்டு போக வேண்டும்? இயேசு மாத்திரம்தான் நீதியாய் தீர்ப்பு செய்ய முடியும். மனிதனுடைய பார்வைக்கு மார்த்தாள் செய்கிற காரியம் அது ஆசீர்வாதமான காரியம் என்று போல இருக்கும். ஆனாலும் கூட தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சமத்துறையான திராட்சை உடையவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்துக் கொண்டு உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து விட்டு அவர் போகவில்லை. உங்களுக்கு எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் அவர் சமமான திராட்சையுடைய காரியத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார். இவனுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால நான் இவனுக்கு ரொம்ப கூட கொடுக்கிறேன் அப்படின்னு இல்லை. தேவன் எல்லாரும் அவருடைய சொந்த பிள்ளைகளாக பார்க்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் உரிமை உள்ளவராக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவன் இயேசுவின் இடத்துல இந்த பிரச்சனை வருகிறது. மார்த்தாள் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரியை என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கலவேலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இப்ப கடைசியா இன்டைரக்டா, ஆண்டவரே நீங்க மரியாதை பேசுறது ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப யாருக்கு புத்தி சொல்லுகிறவரா இருக்கும்? ஆண்டவருக்கே புத்தி சொல்லுகிறவரா இருக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்த இல்லாதபடினால, தேவனுக்கு முதல் இடம் கொடுக்காதபடினால, தேவனோடு கூட நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடினால இங்க என்ன நடக்குது? மரியாதை பார்த்து அவளை குறை சொல்லி கொண்டிருப்பாள். இப்ப எல்லாத்தையும் மனுஷர்கள் எல்லாத்தையும் குறை செய்து சொல்லிவிட்டு இப்ப கடைசியா இயேசுவை பார்த்து குறை சொல்லுகிறவர்களாய் மாறுகிறோம். காரணம், நாம் முதல் இடம் நம்முடைய தேவைகளை, நமக்கு முன்பதாக இருக்கிற காரியங்களை நாம் அதுல பிஸியா இருப்பதனால, தேவன் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நாம் கொடுக்காதபடினால, தேவனுக்கு முதல் இடம் கொடுக்காதபடினால இப்ப ஏற்பட்ட பிரச்சனைகளில தேவனிடத்துல வந்து நிற்கிறது. இப்ப மார்த்தாள் கடைசியா ஒரு ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா? எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. இயேசு நம்ம பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு நம்ம பேச முடியுமா? எவ்வளவு கனம் கொடுத்து ஆண்டவரே கீழெல்லாம் உட்காந்து படியில உட்காந்து ஆண்டவரே சொல்லிட்டு அவங்க கனம் செய்யணும். கடைசியா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறவங்களுடைய மனநிலை இருக்கிறதுனாக்கா மரியாதை கொடுக்க வேண்டிய இடங்களிலே மரியாதையை கொடுக்காதபடி அவர்கள் மீறுவார்கள். காரணம், அவர்கள் வைத்திருக்கிற முதல் இடம் அவருடைய வேலையாக இருக்கலாம். ஆண்டவருடைய முதல் இடம் கொடுக்காதபடி அவர்களுடைய வேலை அவர்களுக்கு பெரிதாக இருக்கும். என்னோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வேலை முக்கியம், வேலை முக்கியம், அதே சமயத்தில் ஊழியம் முக்கியம். என்னுடைய அழைப்பு தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்க வேண்டும். ஆனாலும் கூட என்ன சில காலகட்டம் வரும் பொழுது என்னுடைய லைஃப், என்னோட வேலையை, என்னுடைய ஆண்டவருடைய நேரத்தை ஃபுல்லா திருடிடுச்சு. என்னுடைய வேலையை ஃபுல்லா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஊழியத்தினுடைய காரியங்களை என்னால் ஈடுபட முடியல. காரணம் என்ன சொல்லுவோம்? வேலை நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, கமிட்மெண்டால் தான் நான் வேலை செஞ்சிருக்கேன், அது முக்கியம் தானே அப்படின்ட்டு. ஆனாலும் கூட மரியாள் அவள் என்ன செய்கிறாள் என்றால், அவள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். யாரை அந்த நல்ல பங்கு? இயேசு கிறிஸ்துவின் பாதமே நல்ல பங்கு. அல்லேலூயா. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நாம் யாருக்கு முதல் இடம் கொடுக்கிறோம்? ஒருத்தவங்க அவங்க அப்பா மேல முதல் இடம் கொடுப்பாங்க, ஒருத்தவங்க அவங்க லவ்வர் மேல
முதலிடம் கொடுப்பாங்க, ஒருத்தவங்க அவங்களோட வேலையினுடைய முதலிடம் கொடுப்பாங்க, ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்க காடி மேல முதலிடம் கொடுப்பாங்க, மோட்டர் பைக் மேல முதலிடம் கொடுப்பாங்க. இது போன்ற நிறைய காரணங்களை சொல்லிவிட்டு தேவன் கொடுக்க வேண்டிய முதல் பங்கை முதல் இடத்தை நாம் தெரிந்து கொள்ளாதபடி நாம் கண்கள் இந்த பிஸியான உலகத்திலே வைத்தபடினாலே நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காதபடி முகரமாக இருக்கிறோம். அப்படி நாம் போகும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் வருகிறது. கடைசியா நம்ம சுத்தி இருக்கிறவர்களை கொலை சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கு பிறகு கடைசி எங்க வந்து நிக்கிறோம்னாக்கா, நம்ம படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனையே நம்ம குறை சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த மார்த்தாளுடைய கதையிலே, சம்பவத்திலே நாம் அப்படிதான் பார்க்கிறோம். 41வது வசனத்தை வாசிப்போம். இதோ இயேசு அவளுக்கு பிரேத்தமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஓகே, ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தாளே, மார்த்தாளே, 2 தடவை கூப்பிடுறாரு. 2 தடவை கூப்பிட்டாருனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நம்ம விழித்திருந்து அந்த காரியத்தை பார்க்க வேண்டும். மார்த்தாளே, மார்த்தாளே என்று சொல்லி தேவன் நினைச்சுக்கிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார். மார்த்தாளே, மார்த்தாளே, என்ன செய்கிறாய்? நீ அழைத்துக் கொண்டிருக்கிறாய். நம்முடைய கவலையே தேவனுக்கு முன்பதாக நிற்காதபடி அதை தடை செய்கிறதாக இருக்கிறது. தேவனிடத்துல அவர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கு வந்தால் அவருடைய பாதத்தை நாம் கழுவி அவருக்கு பரிமள தைலத்தை யார் கொடுத்தார் என்று சொன்னால் மரியாள் என்று அவள் கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்கு பிறகு இயேசு சொல்கிறார், நம்முடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால நாம் கலங்குகிறவர்களாக இருக்கிறோம். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாமும் கூட இப்ப இருக்கிற லைஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். நம்முடைய கடன் பிரச்சனைகளை குறித்து நம்ம வேதனைப்பட்டு இருக்கோம். வீட்டு காசு கட்டணும், மோட்டர் காசு கட்டணும், மோட்டர் காசு கட்டணும், गाड़ी का बाइक का मोटर का பேமெண்ட். ஓகே, பேமெண்ட். நம்மளா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பியாசான ஒரு கைங்க, பியாசா கைங்க. ஓகே, பியாசான ஒரு நார்மலான பர்சனா நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தேவைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் டெய்லி நம்ம பயன்படுத்துகிறதுக்கு பணம் தேவைப்படுகிறது. ஆனாலும் கூட நம்ம வாங்கி வச்சிருக்க பொருளாதாரமே நம்மளை கவலைக்குள்ளாக ஆழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது நம்ம ஒரு வீடு வாங்குறோம். வீடு வாங்குறது நல்லது. கடன் வாங்கி தான் வீடு தான் வாங்குவோம். நம்ம பிறக்கும் போதே பெரிய பணக்காரங்களா கேஷா அடிச்சது இல்லை. ஆனாலும் கூட நாட்களிலே தேவன் கேஷா வாங்குறதுக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஒரு எனக்கு தெரிஞ்ச சில தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. காலையில் அப்படியே கேஷா வாங்கிட்டு போகிறாங்க. நான் முடிக்கிற டப்பதான் இந்த பேர் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் கூட அவர்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப கவலையானது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக போகாதபடி சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் நம்மளை ஆழ்த்துகிறபடினால, நம்மளை அமலுக்கு கீழே தள்ளுகிறபடினால தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த துதியை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அவருடைய சம்பாஷணத்தை நாம் கொடுக்காதபடி இந்த காரியங்களுக்கு எல்லாவற்றிற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து, யாரு போல, இந்த மார்த்தாளை போல. இந்த மார்த்தாள், ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஆண்டவரே இவ்வளோ வேதனை இருக்குது, எனக்கு கடன் தொல்லையை என்னால சமாளிக்க முடியல,
என்ன சொல்லுவாங்க, பாசா கடையில வர நெகலாம் இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் போய் எடுக்கணும் ஆண்டவரே, எனக்கு யார் காசு கொடுப்பா, நான் வேலை செஞ்சாதானே எனக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதனைகளும் இந்த துக்கங்களும் இப்ப நம்ம இடத்துல ஆளுகிட்ட சொல்லுவோம், சில இடத்துல கூட்டாளிகிட்ட சொல்லலாம், சில இடத்துல எல்லாத்துக்கிட்டும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனாலும் சொல்ல வேண்டிய இடத்துல நாம் சொல்கிறது இல்லை. முதலாவது நம்ம எங்க இந்த பிரச்சனையும் வேதனையை சொல்லணும்னாக்கா தேவனிடத்துல நாம் போய் சேரும் பொழுதுதான் அவர் சரியாய் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தெரியும் என்ன பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி. அவருக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஒரே வழிதான் தேவன், அவர் சொன்னார் அப்படியே ஆகும். இயேசு சொல்கிறார், வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, பரிசேயர் சதுசேயர்ல. இப்ப இயேசு சொல்கிறார், ராயனுக்குள்ளதை ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுங்க. டக்குன்னு ஒரு பிளான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன பிளான் சொல்றாருனாக்கா, பேதுரு கிட்ட நீ கடலுக்கு போ, தூண்டில் போடு. அந்த தூண்டில போடும் பொழுது என்ன நடக்கு, அதுல என்ன காசு இருக்கு, என்ன காசு அப்படிதான் வருது, வேற பேர் சொல்றேன்னா. அப்ப வந்து அது வயிற்றுக்குள்ள காசு இருக்கா ஏதோ சொல்லுவாரு. ஆனாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் பொழுது அதுல இருந்து பெற்றுக்கொண்ட ஆதாயத்தை தேவனுக்கும் அரசாங்கத்துக்கும் கொடுக்க வேண்டியதை செட்டில் பண்ணி முடிச்சிட்டார். இந்த வேறு அற்புதத்தை இயேசு செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிக நிச்சயமாய் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலும் நாம் தேவனுக்கு நாம் கொடுக்க முதல் இடம் நமக்கு இருக்குமானால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நமக்கு இருக்கு. தேவன் என்ன சொல்லுகிறாரு, இந்த பிரச்சனை இருக்குது, எப்படி மார்த்தாளுக்கு